ஏன் சீமான் மீது மதிப்பு கூடுகிறது? தன்னுடைய கொள்கையை முன்னே கொண்டு போய் சென்று தன்னுடைய தம்பிகள் தங்கைகள் இவர்களை முன்னிறுத்தி எளிய வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு சாதியால நிறுத்துவது, மதம் சார்ந்த அதிகமாக இருக்கிற இடத்துல வேறு மதம் சார்ந்த நபர்களை வைப்பது, இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்கிறார். அப்படின்றதுனால அவர் மீதான மதிப்பு. 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ 5 முனை போட்டியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை கோடி செலவு ஆகும்? அப்போ இதில் இந்த அளவுக்கு செலவு செய்யாமல் 35 லட்சம் மக்களுடைய வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் மாபெரும் தலைவராக இல்லையா? பொது இசைவில் 2 பேர் உறவில் இருந்தார்கள், அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வேற வழக்கு. அடிப்படை தெரிந்தவர்கள் இதை ஒரு விஷயமாக எடுத்து பேச மாட்டார்கள். வலுக்கட்டாயமாக வன்புணர்வு, பாலியல் வன்புணர்வு என்பது இதோடைய வழக்குடைய தன்மையே வேறு. அறிவு இருப்பவர்கள் இதை இரண்டையும் பிரித்து பார்ப்பார். இந்த விஜயலட்சுமி கதையே இவங்க ஊற்றுறதுனால ஒரு பலனும் கிடையாது. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள். சார் வணக்கம். சார், அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்களினுடைய வீட்டில் இடி ரைடு சமீபத்தில் பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பணப்பட்டோட செய்ததற்கான அந்த வழக்கு தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த சமயத்திலேயே அந்த தேர்தல் முறையாக நடக்கலன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் அவர்கள் அந்த தேர்தலை அவருக்கான பதவியை ரத்து பண்ணுங்க, அது தவறான முறையில் நடந்திருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஸோ இப்போ இன்றளவும் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன? பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது மனைவி விமலா ஸ்ரீனிவாசன் இவர்கள் 2 பேரும் பினாமிகள். ஏன்னா அவங்க விமலா ஸ்ரீனிவாசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் கட்சி பதவியில் இருக்கார். அவர் வைத்திருக்கிறது ஒரு சிமெண்ட் ட்ரேடிங் சின்ன ஒரு நிறுவனம். அதிலிருந்து இவருக்கு எப்படி எவ்வளோ பணம் வந்திருக்க முடியும்? தேர்தலின் பொழுதே அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட பணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. கேட்டால் நாங்கள் விவசாயத்திலிருந்து நாங்கள் இதை பெற்று வந்த வருமானம்னு சொல்கிறாங்க. எந்த விவசாயத்தில் 11 கோடி ரூபாய் ரொக்கமாக வீட்டில் வச்சுருக்கா மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியல, வருமானம் இருக்குன்றது எனக்கு தெரியல. இப்படியான ஒரு பின்னணியில் தான் இப்பொழுது இடி ரெய்டு வந்திருக்கு. நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா, இந்த கதிரானந்த் என்பவன் யார்? நீ மக்கள் கேட்க வேண்டிய கேள்வியே இந்த இடி ரெய்டு பாஜக நடத்துதா இல்லையா, இதுக்கெல்லாம் அடுத்தது வருவோம். யார் நடத்தினாலும் ரெய்டு நடந்திருக்கா? இந்த கதிரானந்த் என்பவன் யார்? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் வேணும்னு தான் உரிமையில் பேசுகிறேன். ஏன்னா ஊர் பணத்தை கொள்ளையடிச்சவனுக்கு என்ன மரியாதை? சரியா? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? துரைமுருகனுடைய மகன் என்பதை தவிர்த்து இவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அப்போ துரைமுருகன் 60 ஆண்டுகள் குப்பை கொட்டினார் திமுகவில் என்பதற்காக நாம் அவர் பையனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணுமா? இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் இது? கிட்டத்தட்ட 540 எம்பிக்கள், 540 சொச்சம் எம்பிக்கள்னு வச்சுப்போம். இந்த 540 சொச்சம் எம்பிக்கள் 140 கோடி மக்கள் இல்லையா? 140 கோடி மக்கள் தொகைக்கு பிரதிநிதிகள். அப்படின்னும் போது ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கணும்? கிட்டத்தட்ட 10 லட்சம் 15 லட்சம் பேருக்கு பிரதிநிதி அப்படின்னு பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் இன்னாருடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்கு அனுப்புவீங்களா? இப்படி அனுப்பப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஜனநாயக ரீதியில் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது என்ன மாதிரியான ஜனநாயகம் என்பதை மக்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை மக்கள்கிட்ட தான் கொண்டு போகிறேன். இந்த கருத்தை உங்கள் வாயிலாக, உங்கள் சேனல் அரசியல் கருடன் வாயிலாக மக்கள் பார்வையாளரிடம் கொண்டு போகிறேன். இது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம்? நம்முடைய பிரதிநிதி எப்படியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு அளவுகோல் இருக்கணும்ல. இவன் என்ன கிழிச்சிருக்காது? 2 முறை எம்பி. முதல் முறை என்ன கிழிச்சுட்டான்னு 2வது முறை வாய்ப்பு கொடுத்தோம். இதுதான் நம்மளுடைய கேள்வி. பாராளுமன்றத்தில் ஏதாவது பேசியிருக்கானா? இவன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கானா? நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை 1000 ரூபாய், அந்த ஊக்கத்தொகையை இவன் கேவலமாக பேசினான். ஒரு பிரச்சாரத்தின் பொழுது பவுடர் போட்டு வரீங்க, அப்போ அந்த பவுடர் வாங்குறதுக்கு தான் 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னு கேவலமாக பேசுகிறான். உன்னை எள்ளி நகையாடுகிறான். ஏன்னா அவன் பினாமி வீட்டில் 11 கோடி ரூபாய், ஒன்று 1000 ரூபாய்க்கு அசிங்கப்படுத்துகிறான். நியாயமாக இவன் அசிங்கப்படணும், வெட்கி தலையை குனியணும். அது எதுவுமே இல்லை. அவன் சுதந்திரமாக வந்துக்கிட்டு இருக்கான், பெருமையாக ஜம்பமாக வந்துக்கிட்டு இருக்கான். உன்னை வெட்கி தலையை குனிய வைக்கிறான். எதுக்கு? நீ ஓட்டு போட்ட பாவத்துக்காக நீ இதை சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படுது. இது ஏன் இந்த நிலை? ஏன் நமக்கு? நீங்கள் வரீங்க சார், இன்டர்வியூக்கு வரீங்க சார், 2 வீலரில் தானே வரீங்க, பெட்ரோல் போடணும்ல. அங்கேருந்து இங்கே வரதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் இருக்குமா இருக்காதா? இல்லைனாலும் அப்படி இப்படி ஆட்டி
செக் பண்ணி இப்படி செக் பண்ணியாவது வரணும். இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாம். இவன் எதுவுமே இல்லாமல் அனாயசமாக போகிறான் சார். என்ன இவனுக்கு என்ன தகுதி? துரைமுருகன் மகன் என்பது ஒரு தகுதியா? இது அயோக்கியத்தனமா, அநியாயமாக உங்களுக்கு படலையா? செந்தில் பாலாஜிக்கு குரல் கொடுத்த ஸ்டாலின் ஏன் இவருக்கு குரல் கொடுக்கல, துரைமுருகனுக்கு குரல் கொடுக்கல? செந்தில் பாலாஜி திருடன் தான், துரைமுருகனும் திருடன் தான். என்ன, செந்தில் பாலாஜி தனக்கு கப்பம் கட்டுகின்ற திருடன், தன் குடும்பத்திற்கு கப்பம் கட்டுகின்ற திருடன். சரியா? எனக்கு தெரிந்து மாதத்திற்கு 1800 2000 கோடி ரூபாய் கப்பம் கட்டுறாப்புல. அதனால் அவர் ஸ்பெஷல் திருடன். இவர் சும்மா அப்படி இருந்துட்டு போறாரு. கட்சியில் நமக்கு எதுவும் குடசல் கொடுக்காம இருக்க வரைக்கும் நான் ஏன் எடுத்துட்டு போட்டோம். இப்போ கூட இருக்காரு, கலைஞர் காலத்துல இருந்து கூடவே இருந்துட்டு போட்டோமே. என்ன இப்போ கருணாநிதி காலத்துல இருந்தால் என்ன பண்ணலாம்? இப்போ துணை முதலமைச்சர் என்ன ஆக்குங்கலாம் சொன்னதா செய்தி இருக்கு. அது ஆமாங்க, அது கேட்கறது அவருடைய உரிமை. நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகும்போது நான் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸ்டாலினே முதலமைச்சர் ஆகும்போது துரைமுருகன் ஆகக்கூடாதா? யார் வேணாலும் ஆகலாம். அது ஒன்றும், அது கேட்குற உரிமை அது கூடவா இல்லை அவருக்கு? இல்லை, அந்தளவுக்கு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஏன் அமைதியாக இருக்காங்க தலைமை அப்படிங்கிறது? ஆமாங்க, நீங்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க உனக்கு கப்பம் கட்டலையே. கப்பம் கட்டாததுனால நீ அது கண்டுக்கல, அவ்வளோதான். உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு போகிற. நீ உன் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு தொல்லை முடிஞ்சு நல்லது தான் மாட்டோம் அப்படின்னு உன் மைண்ட் வாய்ஸ் தான் சொல்லியிருக்கோம். துரைமுருகன் ஒரு இடத்துல பேசியிருக்காரு மேடையில், என்னை மாட்டி விடுறாங்க, நம்ம கட்சிக்காரங்களே இன்கம் டேக்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டேன். நீயே ஒரு 50 வருஷம் சீட்டை தைப்ப என்ன, உனக்கு அப்புறம் சரி இவன் எழுந்தான்டா, இல்லை இன்னும் ஒரு 10 வருஷத்துல இவன் போய் தொலைவான்டா அப்படின்னா அதுக்கு ரெடி பண்ணிட்டு போகிற அடுத்த ஆள் யாருன்னா உன் பையன். அவன் ஒரு விளங்காதவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு உதவாக்கரையாக இருந்தாலும் சரி, என்ன அவனை நீ உட்கார வச்சிருவ. அப்போ அவனுக்கு காலத்துக்கும் நாங்கள் ஊழியம் பண்ணோம். இது என்ன அநியாயம் இது? அடுத்து அவன் ஒரு 40 வருஷம் இருந்தான்னா அவனுக்கு ஊழியம் பண்ணோம். அவனுக்கு ஒன்று பிறக்கும், ஏற்கனவே பிறந்திருக்கும், அவனுக்கு அடுத்தது ஊழியம் பண்ணணும். ஏன்னா உன் தலைமை அந்த மாதிரி. அப்போ நாங்கள் என்ன காலத்துக்கும் கொத்தடிமைகளா? நாங்கள் இந்த 200 ரூபாய்க்கு மட்டுமே நேர்ந்து விடப்பட்டவர்களா அப்படின்ற கேள்வி அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகளுக்கு வருமா வராதா? நிச்சயம். அப்போ அது வர்றதுனால அதோடைய வெளிப்பாடு தான், டேய் உன்னை போட்டு கொடுக்குறேன்டா அப்படின்னு போட்டு தரானுங்க. சரியா? நீ மட்டும் தான் திருடுவியா? அவரோட சொந்த தொகுதி காட்பாடியிலே வாக்குகள் மிக குறைவான சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாரு. ஆமாம், ஏன்னா நீயே தான் இருப்பியா, வேறு யாருமே வரக்கூடாதா? அவர் ரொம்ப அருமையாக சொன்னார். சி சண்முகம் சொன்னது நியாயமான ஒரு வாதம். என்ன சொல்கிறார் அவர்? நீங்கள் இந்த திண்டிவனத்தில் யார் வேணால் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணால் எம்பி ஆகலாம், யார் வேணால் அமைச்சர் ஆகலாம். ஏன் உனக்கு தலை எழுத்து நல்லா இருந்தால் நீ முதலமைச்சர் கூட ஆகலாம். சரியா? இதுதானே ஜனநாயகம். இப்படி இந்த ஜனநாயகம் சாத்தியமா திமுகவில்? எல்லாத்துலேயும் ஒரு ஊரில் என்ன சொல்கிறது, ஊரில் ஒரு பெரிய குடும்பம், அது ஒரு கேடுகட்ட குடும்பம். பெரிய குடும்பம்னா அது மரியாதைக்குரிய குடும்பம்னு நினைக்காதீங்க. அது ஒரு கேவலமான கேடுகட்ட குடும்பம். சரியா? இந்த கேவலமான கேடுகட்ட குடும்பம் இதுக்கு அங்கங்கே ஒரு ஊர்லேயும் ஒரு மிராசு சார் மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு அடியாள். இவன் பெரிய திருடன், இவனுக்கு கீழே இந்த குறுநில திருடர்கள், குறுநில பன்னர்களோடு சொல்ல மாட்டேன், குறுநில திருடர்கள். பெரிய தளபதி, சின்ன தளபதி, பெரிய திருடன், குறுநில திருடர்கள். இந்த குறுநில திருடர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு குடும்பம். கே நேருவா அவர் பையன் அருண் நேரு. சரியா? பொன்முடியா அவர் பையன் சிகாமணி. சரியா? பெரியசாமியா அவர் பையன். சரியா? இப்போ அடுத்தது இப்போ இவர் துரைமுருகனா அவர் பையன். சரியா? இப்படி இந்த குறுநில திருடர்கள் இவர்களுடைய வாரிசுகள். இந்த கட்சிக்காரங்களுக்கு பெரிய சலிப்பை ஏற்படுத்துகிற விஷயமா தான் இருக்கு இல்லையா? சலிப்பெல்லாம் என்ன இருக்காது, அவனுக்கு தான் வெக்கமே இல்லாமல் சொல்கிறானுங்களே. ஏன் சோறு தின்றவன் கேள்வி கேட்பான் இதுக்கு எதிராக. இவனுங்க அப்படி கிடையாது. இவனுங்க என்ன கேள்வி என்ன சொல்கிறானுங்க? இவனுங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரிப்பட்டு வரும். இன்பநிதி, அந்த இன்பநிதியை முதலமைச்சர் சேரில் உட்காந்துட்டு தான் நாங்களாம் சாவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் செத்துருவோம். சரியா? தமிழ்நாடே செத்துரும் இப்படியே போச்சுன்னா. சரியா? இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் யாராவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அப்போ கூட இருக்கவன் போட்டு கொடுக்காம என்ன பண்ணுவான்? ஏடா நீங்கள் மட்டும் குடும்பமாக பரம்பரையாக நீங்கள் மட்டும் திருடுவீங்க, நாங்கள்லாம் திருடக்கூடாதா? திமுக சராசரி திமுககாரன் கேள்வி கேட்பான்ல. நாங்கள் இந்த பிக் பாக்கெட்டு, அப்புறம் அந்த பக்கம் பிரியாணி கடையில் பூந்து சண்டை பாக்ஸிங் போடுறது,
வளையல் கடையில் சண்டை போடுறது, இப்படி பஜ்ஜி கடையில் சண்டை போடுறது, இதில் மட்டும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போனோமா, நாங்கள் என்றைக்கு பெரிய திருடனாருது அப்படின்ற கேள்வி வரும்ல. அது அதுதான் அந்த கட்சிக்குள்ளே அதுதான் வருது. அதனால் அவன் போட்டு கொடுக்குறான், அவ்வளோதான். இதில் இப்போ இந்த மாதிரியான பணப்பட்டுவாளர்கள் ஒருத்தங்க மாட்டுறாங்க. இது மூலமாக இந்த தேர்தலை ரத்து பண்ணுறோன்னு வச்சுட்டாலுமே கூட சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பண்ணுறாங்கன்னா திருப்பி நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னா அதை அவங்களுடைய பணத்தில் நீங்கள் பண்ணுங்க, அரசாங்கத்துடைய பணத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அரசாங்க பணம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற அவர் நியாயமான ஆதங்கத்தை கொட்டுறாரு. ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த மாதிரி தேர்தல் நடக்கும் பொழுதும் மற்றவங்க எல்லாருமே அடிச்சு பிடிங்கின பணத்தில் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி கண்டக்ட் பண்ண வேண்டியது அவங்களால முடியுது. சீமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுமே தன்னுடைய கட்சியிலிருந்து இங்கே இருந்தாவது புரட்டி, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க இல்லையா, இவங்க திரள் நிதி திரட்டுகிறாருன்ட்டு, அப்படி நிதி திரட்டி தான் போட்டி போடுற மாதிரி இருக்குது. சாதாரணமான வேட்பாளர்கள் தான், இன்னும் பெரிய பெரிய இந்த வேட்பாளர்கள் சாதாரணமான எளிய, அவர் சொல்லக்கூடிய எளிய தமிழ் பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய எளிய வேட்பாளர்களை தான் நிறுத்துகிறாரு. இந்த எளிய வேட்பாளர்களை நிறுத்தி இவங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் 100 கோடி 150 கோடி 200 கோடின்னு செலவு செய்யக்கூடிய ஜாம்பவான்களுக்கு எதிராக நிறுத்துறாரு. அப்போ அவருக்கு அந்த விரக்தி இருக்கும்ல, அந்த விரக்தியோட வெளிப்பாடு தான் அது, யாருக்குமே இருக்கும். சரி, அவர் வந்து விரக்தினா அதுக்காக அவர் வந்து சோர்ந்து போயிட்டாருன்னு நான் சொல்லலை. அவர் அடுத்த தேர்தலுக்கு அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு தலைவர் தான் அவர். ஆனாலும் யாருக்குமே ஒரு கோபம் வரும்ல. இது மாதிரி வந்து ஒரு தேர்தல் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சென்னையில் நீங்கள் ஒரு தொகுதியில் போட்டியிடணும்னா, ஒரு எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிடணும்னா குறைந்தது 15 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணலன்னா உங்களால் முடியாது. நீங்கள் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணால் டெபாசிட்டாக வாங்க முடியாது. அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் உடனே சொல்லலாம் மக்கள் அப்போ எதிர்பார்க்குறாங்களா, காசுக்காக விலை போயிட்டாங்க. அப்படி கிடையாது. தேர்தல் என்பது இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு திருவிழாவை ஆயிடுச்சு. இந்த திருவிழாவில் யார் அதிகம் செலவு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு போட்டி வந்துருச்சு. அப்படின்ற பொழுது ஜனநாயகம் இன்றைக்கு பணத்தின் மீதும் சவாரி செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது. சரியா? அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 15 கோடி ரூபாய் ஒரு சிட்டியில் ஒரு தொகுதியில் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிக்கும் நீங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை 1000 கோடி செலவாகுதுன்றது பாருங்கள். ஒரு தேர்தலில் ஒரு கட்சி மட்டுமே செலவு செய்யக்கூடியது இது. அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்க 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ 5 முனை போட்டியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எத்தனை கோடி செலவு ஆகுது? அப்போ இதில் இந்த அளவுக்கு செலவு செய்யாமல் ஆனால் 35 லட்சம் மக்களுடைய வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் மாபெரும் தலைவரா இல்லையா? ஏன் சீமான் மீது மதிப்பு கூடுகிறது? ஏன் சீமானை நாம் மதிக்கிறோம்? எனக்கு ஒரு கட்சி இருக்குங்க, நான் வந்து எனக்கு ஒரு கட்சினா நான் அதிமுகவுடைய ஆதரவாளன், அதை நான் வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் ஏன் சீமானை மதிக்கிறேன்னா, இந்த 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 எந்த செலவும் இல்லாமல் தன்னுடைய கொள்கையை முன்னே கொண்டு போய் சென்று தன்னுடைய தம்பிகள் தங்கைகள் இவர்களை முன்னிறுத்தி எளிய வேட்பாளர்களை முன்னிறுத்தி எங்கெல்லாம் இப்போ நீ கூர்ந்து கவனிங்க, 2016 நான் வந்து இதை கவனித்து சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு சாதியால் நிறுத்துவது, குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வேறு மதம் சார்ந்த நபர்களை வைப்பது, நிறுத்துவது, இப்படின்ற இந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சோஷியல் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்கிறார். அப்படின்றதுனால அவர் மீதான மதிப்பு இருக்குது. நம்ம வேறு எந்த விஷயத்தில் வேணால் விமர்சனம் பண்ணலாம், இப்போ கருத்தியல் ரீதியாக சில விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் இதில் நம்ம விமர்சனமே வைக்க முடியாது இல்லையா, அவரையோ அவர் கட்சியோ நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு எதிராக இவ்வளவு ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடியவர், அவருக்கு அந்த விரக்தி இருக்க தான் செய்யும். அதனால தான் சொல்கிறார், எதுக்குடா நீ நடத்துறீங்க, எலெக்ஷனே நடத்தாதீங்க பேசாமல். ஏன் எந்த கட்சி செத்து போனானோ அந்த கட்சிக்காரனுக்கு கொடுத்துருங்க, கொடுத்து தொலைச்சிருங்க. இது எதுக்கு ஒரு சடங்கு? இல்லை, நீங்கள் நடத்துறீங்கன்னா காசு அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க, பண்ண பணத்தை வச்சு தேர்தல் நடத்துங்க. ஆமாம், ஏன்னா ஊர்பட்ட பணத்தை அடிச்சு வச்சிருக்கானுங்களே அப்படின்னு. இது யதார்த்தமாக ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியமாகுமான்றது வேற. ஆனால் இது மக்கள் மனதில் இருக்கக்கூடியது தான் அவர் பிரதிபலிக்கிறார்ன்றது சொல்ல வர. நிச்சயமா. திருப்பி இன்னொரு விஷயம், இப்போ இந்த யார் அந்த சாருங்கிற கேள்வியாக இருக்கட்டும், அனைத்து தலைவர்களுமே பெரிய ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. நான் திருப்பி சொல்கிறேன், திமுக காரன் தான் அந்த சார். ஓகே, ஆனால் யார் அந்த திமுக காரன் அப்படின்றது தான். நீங்கள் யார் அந்த சார்ன்னு கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் யார் அந்த திமுக காரன் அப்படின்றது தான் என்னுடைய இது. என்னன்னா யார் அந்த திமுக காரன்? ஏன்னா
சரியா, அது ஊர்ஜிதமாயிடுச்சு. இவன் வந்து திமுக காரன் தான், இதுக்கு முன்னாடி பல இவன் வந்து திமுக காரன் தான், இவன் அந்த மாநாட்டில் கலந்துருக்கான், எல்லாமே இது பண்ணியிருக்கான். அதனால் அது ஊர்ஜிதமாயிடுச்சு. இப்போ யார் அந்த சார்னா, சார் என்று ஒரு இருக்கிறார் அப்படின்றதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சார் கண்டிப்பாக திமுக காரன் தான். அப்போ யார் அந்த திமுக காரன் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா இவங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த தகுதிகள் இருக்குது, இதற்கான அத்தனை தகுதிகளும் இருக்குது, நிரம்ப இருக்குது. அப்படின்றதுனால நமக்கு ஒரு குழப்பம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து எப்படி லீக் ஆச்சுன்ற மாதிரி கேள்விகள்லாம் சீமானவர்கள் முன் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த கேள்விக்கு வந்து திமுகவினுடைய அமைச்சர்கள் நேரடியாக பதில் சொல்கிறாங்களோ இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. நடிகை விஜயலட்சுமி அவர்கள் எஃப்ஐஆர் வெளியாச்சு நீங்கள் கேட்குறீங்களே, என்னோட எஃப்ஐஆர் அப்போ வெளியாச்சு, அதை நீங்கள் சீமான் கேட்டிங்களாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டி அதாவது அப்படிங்கிற பொது இசைவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் பாலியல் வன்புணர்வு என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அடிப்படை தெரிந்தவர்கள் இதை ஒரு விஷயமாக எடுத்து பேச மாட்டார்கள். பொது இசைவில் 2 பேர் உறவில் இருந்தார்கள், அதற்கப்புறம் அவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வேற வழக்கு. இந்த வழக்குடைய தன்மையே வேற. சரியா, அந்த வீடியோ திமுக எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. இது வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை மிரட்டி வலுக்கட்டாயமாக வன்புணர்வு, பாலியல் வன்புணர்வு என்பது இதோடைய வழக்குடைய தன்மையே வேற. அறிவு இருப்பவர்கள் இதை 2ஐயும் பிரித்து பார்ப்பார்கள். இந்த விஜயலட்சுமி கதையே இவங்க வந்து ஊற்றுறதுனால ஒரு பலனும் கிடையாது. நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களே தவிர்த்து, தனிப்பட்ட தாக்குதலை தான் நீங்கள் தொடுப்பீர்களே தவிர்த்து, உங்களால் விஷயத்திற்குள் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்றதுக்குள்ளே உங்களால் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தேள் கொட்டின திருடனுங்க மாதிரி தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்கன்றது எங்களுக்கும் தெரியும். சரியா, அதனால் ஒழுக்கம் ஒழுங்கீனம் குறித்தெல்லாம் திமுக காரனுங்க பாடமே எடுக்கக்கூடாது. எதிர்கொள்ள முடியாமல் தனிமனித நிமிஷத்துக்குள்ளே போயிடுறாங்களா பொதுவாகவே திமுக பற்றி? வேற என்ன, திமுகவோட வரலாறு எடுத்து பாருங்க. திமுக எப்படிங்க உருவானது? ஈவேரா ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் அப்படி தானே உருவானது திமுக. உலக வரலாறுலேயே ஒருத்தர் 2வது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக உருவான கட்சி திமுக மட்டும்தான். சரியா, இப்படியாக உருவான திமுக ஈவேரா முதற்கொண்டு அத்தனை பேரையும் எவ்வளவு மோசமாக பேசி வந்திருக்கிறதுன்றது எடுத்துப்பாரு. தனிப்பட்ட தாக்குதல்கள் தான் முன்னாடி இருந்தே எல்லார பற்றியும். காமராஜர் ஒரு நடிகையை வைத்திருந்தார், இதே தான் அவர் காமராஜர் வசிக்கின்ற சாலையில் ஒரு நடிகை, அந்த நடிகையுடன் அவருக்கு தொடர்பு இப்பெல்லாம் பேசியிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் முரசொலியில் வந்திருக்கு. நான் எதுவுமே இட்டுக்கட்டி பேசலை. சரியா, இது வந்து இவர்களுடைய வழக்கம். திமுக டிஎன்ஏல இருக்கு. திமுக என்றாலே இது மாதிரியான அநாகரிகமான அசிங்கமான கருத்தியலை முன்னெடுப்பவர்கள் அப்படின்றது அவங்க நெத்தியிலே எழுதி ஒட்டியிருக்கும். இப்போ இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன், அவன் பேசுகிற பேச்சை பார்த்துருக்கீங்களே, அவனை வந்து தலைமை நிலைய பெருசாக இல்லை, அவனை பாராட்டுறாங்க. தலைமை நிலைய பேச்சாளரான் அவன். தலைமை நிலைய பேச்சாளர் மட்டும் இல்லை, அவன் உட்காந்து எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கிறானா 10,000 பேருக்கு எப்படி பேசணும்னு. அப்புறம் எங்கேருந்து வழங்கும்? அவன் தேர்வு செய்வானோ யார் சிறந்த பேச்சாளர்னு, எங்கேருந்து வழங்கும்? அவன் மேடையில் அமைச்சர்களை வச்சுட்டு பேசுகிறான். நான்லாம் பார்த்தாலே குழந்தை பிறக்குன்றான். மேட்ரு பண்ணால் தான் குழந்தை பிறக்கும். மேடையில் ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க, மேட்ரு பண்ணால் தான் குழந்தை பிறக்கும். நான்லாம் பார்த்தாலே குழந்தை பிறக்குன்றான். இவனை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதே மாதிரி அதனால தான் நம்ம சொல்கிறோம், திமுக காரன் லேம்ப் போஸ்ட்டுக்கு புடவை சுற்றினாலே போய் உரசுவானுங்க. இது திமுக காரங்களுடைய வழக்கம், கலாச்சாரம். இது நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ இதே மாதிரி எதிர்வினையை எதிர்கட்சியில் வைக்கும்போது அவர் மேலே வழக்குகள் பாயுது. கண்டிப்பாக பாயும். ஏன் இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன், என் கூட தூக்கி போய் உள்ளே வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது கூட நான் உங்களுக்கு தூக்கி போய் உள்ளே வைக்கலாம். வார்த்தையை கோட் பண்ணி இது தப்பு அப்படின்னு கூட்டு போய் உள்ளே வைக்க வேண்டியது தான். அவர்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அசிங்கமாக பேசலாம், தரக்குறைவாக பேசலாம். இவர்களை நோக்கி நாம் உண்மையை பேசினாலும் இவர்களுக்கு ரோஷம் பொத்தி கொண்டு வந்துவிடும். இது இப்படி என்ன பேசலாம் அப்படின்னு கிளம்புவானுங்க. இப்போ சீமான் அவர்கள் கூட அந்த வருண் எபிசோட் பேசியிருக்காங்க, இப்படிலாம் பேசலாமா, ஐபிசி இப்படிலாம் பேசலாமான்னு சொல்லி அதுக்கு சீமான் அவர்கள் மீது வழக்கு பாயும்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதை தான் நான் கேட்குறேன். இல்லை, அதாவது நீங்கள் வந்துட்டு யார் வேண்டுமானாலும் சட்டத்தை இயக்க முனையலாம். எனிபடி கேன் செட் தி லா இன்டு மோஷன். பட் அது நீதிமன்றத்தில் இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. சரியா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் வந்து கருத்தியலாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் அனாயசமாக எதிர்கொண்டு முன்னேறி செல்வீர்கள். உங்களால் அது முடியல, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிர்க்கெடுத்து வைப்பவர்கள் எல்லாம் கொண்டு போய் சிறையில் வைக்கிறது.
அதிமுக ஆட்சியில் எடப்பாடிகள் ரொம்பவே காமா இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. பல பேர் பல விஷயம் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் கடந்து போற விஷயத்தை தான் நம்ம நீங்கள் ஒரு முதலமைச்சர் காஷ்மீரில் கூட கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர் ஒரே ஆண்டில் 37,000 போராட்டங்கள் ஒரே ஆண்டில். இதெல்லாம் எதிர்கொண்டு தானே வந்தாங்க. எந்த போராட்டத்துக்குமே தடையே எந்த கொடுக்க இதுவும் கொடுக்கல. சகிப்புத்தன்மையோட தான் நடந்துக்கிட்டாங்க. இருக்குது இங்கொன்றும் அங்கொன்றுமாக பிரச்சனைகள் இருந்திருக்கு. நான் இல்லைன்னா சொல்லலை. இப்போ நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படின்றது ஒரு கரும்புள்ளி தான். நான் இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் பரவலாக கருத்துரிமை என்பது பறிக்கப்படலை. நிச்சயமா சமூக வலைதளங்கள் ரொம்ப ஃப்ரீயா எல்லாம் நீ என்ன வேணாலும் பேசலாம். இந்த புதிய தலைமுறை நீங்கள் ஆத்தாச்சு நேத்துறாங்களே, இந்த புதிய தலைமுறை, இந்த தந்தி, இந்த நியூஸ் 7 இதெல்லாம் எப்போங்க வந்துச்சு? 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தானே இதெல்லாம் வந்துச்சு. நியூஸ் 18, நியூஸ் 7, புதிய தலைமுறை, தந்தி. கருணாநிதி இருந்து தான் வந்திருக்குமா இதெல்லாம்? இந்த மாறன் சகோதரர்கள் இருக்கானுங்க பாருங்க, 2 திருடனுங்க, கேடி பிரதர்ஸ், கலாநிதி தயாநிதி. இந்த கேடி பிரதர்ஸ் விட்டுருப்பானுங்களா? சன் நியூஸ் மட்டும்தான் விட்டுருப்பானுங்களா? சன் நியூஸ் பண்ணல. நீ ஜெயா நியூஸ் இருக்கிறத அவன் தடுக்க முடியாது. சன் நியூஸ் ஜெயா நியூஸ் மட்டும் தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இவங்க அப்படி நினைக்கல. எல்லாருக்குமான இடம் தான். வந்தவங்க என்ன பண்ணாங்க? விமர்சனம் தான் பண்ணாங்க. அப்போ இருந்த அரசாங்கத்தை விமர்சனம் தான் செஞ்சாங்க. அப்போ இருந்த அரசாங்கத்தை விமர்சனம் தான் பண்ணாங்க. நீங்கள் விவாதங்களே எடுத்து பாருங்களேன். கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியின் பொழுது நடந்த விவாதங்களை எடுத்து பாருங்கள். தொலைக்காட்சியில் நடந்த விவாதங்களை எடுத்து பாருங்கள். எப்படி அரசாங்கத்திற்கு எதிராக விவாதங்கள் நடத்தப்பட்டதுன்னு எடுத்து பாருங்கள். இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்றது பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருமே. சமூக வலைதளங்களில் போஸ்ட் போகிறவங்களை கைது பண்ணக்கூடிய வழக்கமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் முதல்ல கைது செய்யப்பட்டவன் நான் அப்படின்றதுனால இல்லை இவங்க 1 மாதத்தில் என்ன கைது பண்ணாங்கல்ல. அதுவும் என்ன ஒரு உருப்படாத ஒரு கேஸு. என்ன கேஸுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்க? பாரதிதாசன் திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்து பேசியது, குயில் வார இதழில் அவர் பேசியது. இதை நான் மேற்கோள் காண்பித்து இந்த மாதிரியான அரசியல் பிரதிவாதங்கள் தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீ ஒரு வழக்காக எடுத்து நீ அண்ணாதுரையை பற்றி நான் தவறாக பேசிவிட்டேன் அப்படின்னு பொய்யாக நீ ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த அடிப்படையில் நள்ளிரவில் 1:30 மணிக்கு நீ 15 பேரை என் வீட்டுக்குள்ளே அனுப்பி கதவை உடச்சின்னு உள்ளே வரானுங்க. உள்ளே என்னை தூக்கிட்டு போகிறானுங்க. சரியா? இதுதான் நீங்கள் கருத்துரிமைக்கு கொடுக்கின்ற மரியாதை. அப்போது இது மாதிரி நான் தொடர்ந்து எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் போடுறீங்க? இப்போ 7 மாதங்களுக்கு அப்புறம் அந்த குண்டர் சட்டம் ரத்தாகுது, தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 7 மாதங்கள் சிறை வைத்ததுக்கு காரணம் அதுக்கான காம்பன்சேஷன். இது மாதிரி நிறைய பேருக்கு யாருமே பேசக்கூடாது. இவங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது. இவன் பாட்டியோட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க இவனுங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், குற்றம் செய்கிறவன்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்பவர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகள் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ரொம்ப தெளிவாக பல விஷயங்கள் பகிர்ந்து கொடுங்க. இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் மக்களுக்கு புரியும்படியே சுட்டி காட்டியிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த முறை சிறையில் இல்லாமல் வெளியில் இருந்தால் சந்திப்போம்.